ஏவிபி பிரபு, வெங்கடேஷ் சௌரிராஜன் தொடர்ந்த வழக்கு, எம்ஆர் வெங்கடேசன், அருண் சுவாமிநாதன், வாதிராஜ் அனிருத் அப்படிங்கிறவங்கலாம் வாதாடியிருக்காங்க. அந்த பக்கம் அரசு தரப்பில் வந்து பார்த்திங்கன்னா அட்வொகேட் ஜெனரலே நேரடியாக வந்து வாதாடியிருக்கார். அதற்கான காரணம் என்ன அடிப்படையாக பார்த்திங்கன்னா, மதுரையில் இருக்கக்கூடிய மிகவும் பிரசித்தி பெற்ற 108 திவ்ய தேசங்களில் ஒன்றாக இருக்கக்கூடிய அனைத்து சமூகத்தினரும் உரிமை கொண்டாடி இருக்கக்கூடிய மதுரை கள்ளழகர் கோவிலில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 92 கோடி ரூபாய்க்கு ஒரு பட்ஜெட்டை போட்டு அப்புறம் வந்து என்ன காரணத்தினாலும் 40 கோடி ரூபா அப்படின்னு ரிவைஸ்டு பட்ஜெட்டாக மாற்றப்பட்ட ஒரு கட்டடங்களுக்கான பெருந்திட்ட வளாகங்கள்லாம் போட்டு அதில் பாத்ரூம் கட்டுறேன், குடியிருப்பு கட்டுறேன், ரெஸ்டாரண்ட் கட்டுறேன், வந்து வர சாப்பிட்றவங்களுக்கு போகிறவங்களாம் கட்டுறேன், இந்த மாதிரி டாய்லெட் கட்டுறேன், என்னமோலாம் கட்டி போட்டு ஒரு பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த இது தொடர்பான வழக்கு தான் வந்து உயர்நீதிமன்றத்தில் வந்து நீதியரசர்கள் ரொம்ப முக்கியமான தீர்ப்பு வழங்கியிருக்காங்க. இதில் வழக்கம் போல் உயர்நீதிமன்றம் அறநிலைத்துறை எவ்வளவு தவறுகளை செய்திருக்கிறது, தொடர்ந்து தவறுகளை செய்து கொண்டிருக்கிறது, சட்டம் விதிகளை மீறி கொண்டிருக்கிறது, அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய தமிழக அரசில் இருக்கக்கூடிய அறநிலையத்தில் இருக்கக்கூடிய சட்டங்களையும் விதிகளையும் எப்படி அலட்சியமாக கையாண்டு கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத மீண்டும் ஒரு முறை ரொம்ப டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணி உச்சநீதிமன்ற உத்தரவுகளையும் உயர்நீதிமன்றங்களுடைய உத்தரவுகளையும் மேற்கோள் காட்டி தொடர்ந்து அறநிலைத்துறை இப்படி செயல்பட்டு இருக்குங்கிறத சொல்லி காட்டியிருக்காங்க.